அது என்னன்னா ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் அரசியலே மோசம்பா. அந்த கரையத்தை யாருங்க நான் சுமக்கிறது? ஷார்ப்பா சொல்லிருங்க ஏன் உங்களுக்கு அரசியல் பிடிக்கல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். எங்களுடைய பள்ளி பருவத்திலிருந்து நாங்கள் சாதி மதம் பார்த்து பழகலை சார். அப்படின்னு சொல்ற? அந்த சாதியை காட்டுறது அரசியல். ஏன் தலைவா இருக்கிறீங்க? உண்மை தானே சொன்னேன். உண்மையை சொல்லலாமாடா? நம்ம எல்லாம் யாரு? அரசியல்வாதிங்க. உங்களுக்கு ஜாதி தானே ஒழியணும். ஆமா. அப்ப நீங்க அரசியல் பேசணுமா பேசக்கூடாதா? பேசணும். அப்ப அரசியல்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும் சார். இருங்க. அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே ஆக்சுவலா சர்வீஸ் பண்ணதான் வராங்க. மோஸ்ட்லி மூக்கு சரி. யாரா இந்த ஜோக்கர்? அவங்க தே ஆர் தி சர்வன்ட். சரி லுங்கி அவுத்து போட்டு என் பின்னாடி வா. என்னது லுங்கி ஆகணுமா? ஆனா வரவங்க எல்லாருமே பிக் பாஸ் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் அரசியல்லாம் கூத்தா போயிருச்சு. உள்ள வரையில அவன் வேலையாளா இருக்கணும்லாம் வரமாட்டான். நிஜமா சொல்லுதே. மண்ட சத்தியமால. ரியாலிட்டியில நானும் ஒரு லீடர் ஆகணும்னு தான் வருவான். நீங்க மறுபடியும் என்ன சொல்றீங்க? வேலையாள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. யாரா இந்த சீரியல் பார்ட்டி உள்ள விட்டது? உங்களுக்கு ஏன் அவ்வளவு இலக்காரம்? ஒரு அரசியல் தமிழ்ல வேலையாட்கள் தானே, வேலையாள் தானே சார் சொல்லுவாங்க. அது என்னமோ தெரியல, நீ ஜோக் அடிக்கும் போது அழுவாழுவையா வருதியா? மூட் அவுட் பண்ணாதயா நீங்க என்ன பண்றீங்க? நான் கொஞ்சம் பைத்தியம் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஹாஸ்பிடல் ஒர்க் பண்றேன் சார். ஒரு பேஷண்ட் நான் இருக்கிறேன், உங்கள்ட்ட நீங்க வேலையாள் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே? அது நீங்க நடத்த முடியாது. ஏன்? ஏன்னா அவரோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. பையால. ப்ரொஃபஷனுக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை. இது என்ன கதையா இருக்கு? ஒரு எம்எல்ஏக்கு நம்ம மரியாதை இல்லையா? அப்ப வாஸ்தவம் தான். அதாவது 4 லட்சம் பேர் ஓட்டு போட்ட ஒருத்தருக்கு மரியாதை கிடையாது. என் நெத்திய நல்லா பாருங்க. இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? ஆமா சார், என்னுடைய இது எனக்கு கிடைக்கல. என்னோட ஜாப் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்கல. நீ அப்படி வரியா? ஒண்ணு தெரியுது, நீங்க எல்லாம் எந்த சமூக பார்வையெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி உங்களுக்கு கோட்டால சீட்டு கிடைக்கல கோவம். ஏற்கனவே அரசியல்ல மத அரசியல், ஜாதி அரசியல் இருக்கு. அது கூட இப்ப மொழியும் சேர்த்துக்கிட்டாங்க சார். ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அம்சமே ஒரு அமாவாசை எம்எல்ஏ ஆகிறது தான். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். கொடுக்குறீங்களா பதில் அது ஒரு எளிய மனுஷனுக்கு புரிய கூட அவங்க புரிஞ்சுக்கவே முடியல. என்ன ஜோக்கா? ரொம்ப டெக்னிக்கலா பதில் சொல்றீங்கல்ல, எங்களால சாதாரணமா அதை புரிஞ்சுக்கவே முடியலையே. எதுக்கு படிக்க வச்சிருக்க? ஐ நோட். அரசியல் என்பதும் ஜனநாயகம் என்பதும் மெதுவா தான் வரும். ஆனா வரும். யோ வரும் சொல்லு, இல்ல வரான்னு சொல்லு. ஏன் இப்படி போட்டு குழப்பற? 2 வகையான அரசியலை பார்த்திருக்கேன் சார். எப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்து? டேய் இதுக்கு எதுக்குடா அப்பவே போறீங்க? 50ல இருந்து 80 வரும் ஒரு கட்டமைத்த அரசியல். இந்த 80ஓட முடிஞ்சு போச்சு. இந்த 80 வரைக்கும் அரசியல் நல்லா இருந்துச்சு. இது மாதிரியான மகா பொய் வேற எதுவுமே கிடையாது. எல்லாரும் துண்டு தொட்டு சொல்றத சொன்னேன். 98 99 கோவிட்ல பணம் கொடுத்தாங்க, நான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கறா? கேஸுக்கு சப்சிடி கொடுத்தாங்க, அது வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன நீங்க வந்த எனக்கு கொடுத்தாங்க, நான் வேணான்ட்டேன். அப்படின்னா என்னன்னா, ஃப்ரீயா கவர்மெண்ட் கொடுத்தா வாங்கிக்கிற ஆளா? அதெல்லாம் நீ வாங்கிக்க, நான் அவனு ஒண்ணா? அதுதான் நான் சொல்ல. மானங்கட்ட பையல, மானங்கட்ட பையல உனக்கு அறிவு இருக்கிற அறிவு. அதுதான் நான் சொல்ல. அது வேண்டாம்னு அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் நான் கொண்டு வரதே. நான் அதானே பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? நம்மள வளர்ச்சி திட்டத்தை பாதிக்கும், புரியுதா? ஃப்ரீ எதுக்காக கொடுக்கணும்? எதுக்காக கொடுக்கணும்? அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு அரசியல்வாதி கடமை. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. உன்னோட காசு இருந்தா குடிப்பேன் நீ? காசு எப்படி கொடுப்ப நீ? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா 10 பேருக்கு தான் நீ கொடுக்க போற. இது அதெல்லாம் எவ்வளவு பேர்? 99 பேருக்கு பாதிக்கலாம்ல. என்ன லூசுரா? லூஸ் இல்லனே, மென்டல். ஒரு பர்ச்சேசிங் பவர் கொண்டு பண்ணு. அவருக்கு இலவசத்தை கொடுத்தா நாக்கற. முதல்ல சொல்லாதீங்க நீங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ரிட்டையர்ட் சார், ரயில்வேல டிடிஆர். ரயில்வேல. உங்க சம்பளம் எவ்வளவு? எனக்கு 1.25 லட்சம் ரூபாய். அடேங்கப்பா, இவ்வளவா? பென்ஷன் உண்டா? பென்ஷன் உண்டு. நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா? ட்ரெயின் ஃப்ரீ. உங்க பணம் தான் சொல்லிருக்கேன். அட நாயே, நாய்க்கு பிறந்த நாயே. ஏன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க? பிடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இது பிரிவிலேஜ் சார். இது ஏன் பிரிவிலேஜ் சார்? நீங்க என்ன போறீங்களா? ஏன் பிரிவிலேஜ் கொடுக்கறாங்க? அப்போ இதுக்கெல்லாம் உருப்படதா? நான் என்ன கேக்குறேன், 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ. உனக்கு வெக்கமா இல்ல?
வீடு அவைலபிளாக இருந்தால் ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேர் பிரிவிலேஜ். ஆனா இல்லாதப்பட்டவன் 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுறது மட்டும் என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற?